உங்களை மாதிரி ஃபாலோவர்ஸுக்காக நாங்களாம் பேசுறவங்க கிடையாதுடா, நாட்டுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ கூட நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ண நீங்க எவ்வளவு பேர் எனக்கு வந்து சொம்படிப்பீங்க தெரியுமா? எனக்கு அந்த மானங்கட்ட ஃபாலோவர்ஸ் லைக் தேவையே கிடையாது. நான் லைக்ஸுக்காக வந்தவன் கிடையாது, இந்த நாட்டை லைக் பண்ணி வந்தவன். சரியா? நீ மேற்கொண்டு பேச மரியாதையா தான் பேசணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எலெக்ஷன்ல நம்ம வந்து நின்று ஜெயிக்கிற ஐடியா இருக்கிறவங்க மக்கள் இப்படி திட்டவே மாட்டான். தமிழ்நாட்டு மக்களை திட்டுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஓ எங்க அண்ணன் இந்த தமிழ் தேசியத்தை அரசியல் பண்றவரு, தமிழ் மக்களை நேசிக்கிறவரு, தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய உரிமை நிலம்னு சொல்லி இப்ப வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு ஒத்த ஆளா திராவிட அரசியல் பண்ணாம உங்களை மாறி தனியா நிக்கிற மனுஷன் அவரு போயிட்டு தமிழ்நாட்டு மக்களை திட்டுவாரா? ஒன்ன மாதிரி பேசுற பேப்பையிலக இவங்களதான் எங்க அண்ணன் திட்டினாரு. தப்பே கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவரு திட்டல. சரியா? நீங்க அவங்கள ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல, உங்களதான் திட்டினாரு. அப்படி உடனே அப்படி மக்கள் மேல தசை திருப்பாதீங்க. டிவிகே பாய்ஸ், உங்க அண்ணன் விஜய் மாரி பண்ணாதீங்க. எடுத்துட்டு போடா, துண்டு போடுறது இந்த பொண்ணார மாத்தி ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நிதி கொண்டு வந்துட்டியான்னு கேட்டுட்டு 10 பைசாக்கு பிரோஜனம் ஓடுறது பாரு. அடே மங்கூஸ் மண்டையா, நான் இப்பதான் சொன்னேன் அவதூறு பரப்பாதடா, கேஸ் போட்டு நிக்கிறங்கடான்னு சொன்னேன். திரும்ப அந்த வேலையை காட்டுற பத்தியா? சரிப்பா, இப்போ அதே நியூஸ் தமிழ் நியூஸ்ல வந்த அபிஷியலா வந்த நியூஸ் சேனல் வீடியோ பார்க்கலாமா? பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத வச்சுக்கிட்டு பழக்கம்னு வச்சுட்டு அழகிறாங்க. என்னடா இது? என்ன மோடி ஐயா வயசு, ஸ்டாலின் ஐயா வயசு, எடப்பாடி ஐயா வயசு, ஏன் உன் வயசு என் வயசு கூட ஏஐல ஜென்ரேட் பண்ணி பேச முடியும். ஆனா இது 100% நிதிங்கிற வார்த்தைய அண்ணன் நிறைய வீடியோல பேசியிருப்பாரு. ஏதாவது ஒரு இடத்துல அதை எடுத்துட்டு வந்து இங்க கட் அண்ட் பேஸ்ட் பண்ணா இந்த இடத்துல பண்ணிடலாம். எடிட் ரொம்ப ஈஸி தான், எனக்கும் தெரியும் எடிட். என்டிகே உறவுகள் எங்க கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் சைட்ல யாருமே வந்து துண்டு எடுத்து போயிட்டு போத்துறது, இந்த பொன்னாடா போத்துறதுக்கு அதெல்லாம் கிடையாது, இந்த கான்செப்டே வேணான்னு எங்க அண்ணன் சொல்லிடுவாரு. இன்னொரு மேட்டர் இல்லைன்னா உங்க அண்ணன் அப்புறம் சால்வ் எல்லாம் வாங்க மாட்டாரா அப்படின்லாம் கேட்பீங்க. வாங்குவாரு. என்ன பண்றது, எங்க அண்ணன் எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உங்க தலைவர் விஜயோ இல்ல மற்ற கட்சி உறுப்பினர்களோ யாராவது வந்து சந்திக்கிறாங்கன்னா அவங்க ஒரு பாராட்டு விழா மாதிரி பண்ணிட்டு அவங்க ஏதாவது துண்டு போடுறாங்கன்னா அதை வாங்கிதான் ஆகணும். என்ன பண்றது, அது உங்களுடைய மரியாதைங்கிட்டு நீங்க பண்றீங்க. அதை எங்க அண்ணன் ஏத்துக்கிறாரு. ஆனா அவரோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன தெரியுமா தோணும்? ஒரு பைத்தியக்கார பைலட்